வெல்கம் பேக் டு ஈஸ்வரி கார்னிக் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் 3ல் த்ராண்டாக்ஸ் கனெக்ஷனிசம் தியரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இதில் கவனிச்சுக்கோங்க. இதோட ஆத்தர் வந்து எட்வர்ட் த்ராண்டாக். இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் கனெக்ஷனிசம் தியரி. கனெக்ஷனிசம் தியரியோட ஃபவுண்டர், இது ஒன் வேர்டில் கேட்டால் கூட கேட்கலாம். ஸோ கனெக்ஷனிசம் தியரியோட ஃபவுண்டர் கேட்டால் எட்வர்ட் த்ராண்டாக். த்ராண்டாக் டெவலப்ட் a theory of connectionism that explained that learning resulted from SR bond formation. இவரோட தியரி படி இவர் என்ன சொல்கிறாருன்னா, லேர்னிங் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஆர் பாண்ட் ஃபார்மேஷனை பொறுத்து தான் லேர்னிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்னா வந்து ஸ்டிமுலி, ஆர்னா வந்து ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலினா தூண்டுதல்கள், என்னென்ன தூண்டுதல்கள் நம்மளுக்கு ஏற்படுது, அதுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லேர்னிங் இருக்குது அப்படிங்கிறது இவரோட தியரி. இப்போ எஸ்ஆர் பாண்ட் ஆர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் ஸ்டிமுலி அண்ட் த ரிவார்டிங் ஆர் சாட்டிஸ்ஃபேக்டரி ரெஸ்பான்சஸ். இப்போ நம்மளுக்கு ஏற்படுற ஒரு தூண்டுதல், அதுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், இதுதான் வந்து இந்த தியரி. ஸோ த்ராண்டாக் தியரி கன்சிஸ்ட் ஆஃப் த லா ஆஃப் எஃபெக்ட்ஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் ரெடினஸ். ஸோ இவரோட தியரியில் வந்து மொத்தம் மூணு இருக்குது. லா ஆஃப் எஃபெக்ட்ஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் ரெடினஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு இந்த இது எழுதிட்டு, அடுத்தது வந்து அவரோட தியரினா என்ன, அப்படி எதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இவரோட தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து கேட் வந்து ஒரு அதோட கூண்டுலேருந்து எப்படி அது வெளியில் வருது அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸாம்பிள். இதுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வரும். அந்த பிக்சரை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட் வரைகிறது ரொம்பவே ஈஸி. அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டிங்கன்னா போதும். This theory emerged from an experiment where a cat was placed in a puzzle box with food outside. ஒரு கேட்டை வந்து ஒரு பசில் பாக்ஸ் உள்ளார வச்சுட்டாங்க, அதுக்கு வெளியில் வந்து ஃபுட் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு ஃபுட்டு வெளியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி வெளியில் வந்தால் அந்த ஃபுட்டை சாப்பிட முடியும் தான் அந்த கேட்டுக்கு ஃபுல்லாக திங்கிங் இருக்கும். ஸோ த கேட் ஹேட் டு எஸ்கேப் டு அசஸ் த ஃபுட் விச் ரெக்வயர்ட் ஆப்ரேட்டிங் எ ரிலீஸ் மெக்கானிசம் இன்சைட் த பாக்ஸ். அப்போ அந்த இது உள்ளாரந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணால் நம்மளால் வெளில வர முடியும்னு அது யோசிக்க ஆரம்பிக்கும். த்ரூ ட்ரையல் அண்ட் எரர் த கேட் எவென்ச்சுவலி சக்சீடட் இன் ஆப்ரேட்டிங் த மெக்கானிசம். ஸோ எப்படி அந்த லிவரை ஓப்பன் பண்ணுறது, எப்படி அந்த கூண்டுலேருந்து பசில் பாக்ஸ்லேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு ட்ரை பண்ணும். திஸ் ப்ராசஸ் டேர்ம்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் ஹைலைட்ஸ் ஹவ் அ கர்ட் லேர்ன் டு associate its actions with the desired outcomes, reducing random movements in subsequent attempts and focusing on the specific actions needed for escape. இப்போ அதை ஒவ்வொரு அட்டெம்ப்ட் அதை எடுத்து அந்த லிவரை அந்த ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும் போதும், அந்த கூண்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும் போதும் அது ஒவ்வொரு இது கற்றுக்கும். எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா அது கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும், அப்புறம் இன்னும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா ஃபுல்லாக மூவ் ஆகும்னு அந்த ஒவ்வொரு ரேண்டம் மூமெண்ட்லேயும் அது வந்து லேர்ன் பண்ணி எப்படி அதை வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி வெளியில் வர்றது, அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி அது வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து கனெக்ஷனிசம் தியரம். இது எழுதி அந்த கேட்டை பிக்சர் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 பிரைமரி லாஸ் ஆஃப் கனெக்ஷனிசமில் இந்த 3 பிரைமரி லாஸ் இருக்குது. லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் ரெடினஸ். இது மூணும் தான். இப்போ லா ஆஃப் எஃபெக்ட் என்னென்னா, an individual response to a specific situations followed by a reward will eventually make those responses stronger. இப்போ லா ஆஃப் எஃபெக்ட்டுக்குனா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை வச்சு வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, எ ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் ஹார்ட் அண்ட் ஃபார் அன் எக்ஸாமினேஷன். இது வந்து ஸ்டிமுலி, அவனுக்கு கொடுத்துருக்க அந்த தூண்டுதல். ரிசீவ்ஸ் அன் A கிரேட் ஆர் அ ப்ரைஸ். ஸோ ஒரு எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுத்தால் A கிரேடு அல்லது ஒரு ப்ரைஸ் தரேன் அப்படின்னு நம்ம ஒரு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா, அண்ட் இஸ் தஸ் மோர் லைக்லி டு ஸ்டடி ஃபார் த ஃப்யூச்சர் எக்ஸாம். ஸோ அவனுக்கு ஒரு விஷயம் இதனால் கிடைக்கிது அப்படின்னா இன்னும் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் எஃபெக்ட். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து லா ஆஃப் ரெடினஸ். லா ஆஃப் ரெடினஸ்னால் a series or a set of responses can be linked together in order to achieve a goal. ஒரு
குரூப் ஆஃப் செட் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வந்து லிங்க் பண்ணி அதனால் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ரெடினஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எ சைல்டு கான்ட் லேர்ன் அன்டில் தே ஆர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெடி. இப்போ வந்து ஒரு குழந்தையால் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். உடம்பு சரியில்லைனாலோ இல்லை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அது படிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் ரெடினஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து when learning is enjoyable people are more likely to learn quickly, but when learning is painful people are less interested. ஸோ இதுதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அப்போ வந்து கஷ்டமாக இருந்தால் கூட படிச்சிருவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து லா ஆஃப் ரெடினஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து லா ஆஃப் எக்ஸசைஸ். லா ஆஃப் எக்ஸசைஸ்னால் கனெக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன் த்ரூ ப்ராக்டிஸ் and weakened when practice is so in the law of exercise ke example பார்த்தோம்னா students learning cursive writing practice tracing letters repeatedly strengthening the connections between the physical action and the letter shape. ஸோ இது கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது கஷ்டமாக இருந்தால் கூட ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்னால நம்மளுக்கு அது கிடச்சிரும். இப்போ கர்சிவ் ரைட்டிங்னா வந்து எடுத்தோடனே குழந்தைங்க எழுத முடியாது. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஷேப் தெரிஞ்சிரும். அந்த ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஹேண்டு கோஆர்டினேட் பண்ணி நீட்டாக வந்துடும். இது வந்து ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து லா ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ நம்ம இந்த த்ராண்டைக்ஸ் தியரியில் வந்து லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் எக்ஸசைஸ் இது மூணுமே பார்த்துட்டோம். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக எப்போவுமே இந்த தியரினா முடிக்கும் போது அதை எப்படி நம்ம கிளாஸ் ரூம் இம்ப்ளிகேஷன் பண்ணுறோங்கிறது வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸோ அது வந்து கிளாஸ் ரூம் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த்ராண்டாக்ஸ் தியரின்னு நல்லா நீட்டாக போட்டு அந்த பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க. கன்சிடர் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் வந்து லேர்னிங் அவுட்கம் நல்லா வரும். நம்ம வந்தோம் நடத்தினோம் நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு டீச்சர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. யூட்டிலைஸ் வேரியஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் டு மெயின்டைன் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட். இப்போ போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னிங்கில் நல்லா ஆர்வமாக கவனிக்கிற மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய கொடுக்கணும். ப்ரெசன்ட் மெட்டீரியல்ஸ் லாஜிக்கலி டு என்ஹான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது வந்து ரிசர்வ் பனிஷ்மெண்ட் அஸ் அ லாஸ்ட் ரிசர்வ் ஃபார் மேனேஜிங் பிஹேவியர். அதுக்கு பிஹேவியரும் ஒழுங்காக இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு ரொம்ப பனிஷ்மெண்ட்னா அடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எந்திரிச்சு நிற்க வைக்கிறது அந்த மாதிரி சில பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களோட அட்டென்ஷனை கொண்டு வரணும். ஸோ இதோட நம்மளுக்கு கனெக்ஷனிசம் தியரி முடிஞ்சிருச்சு. த்ராண்டாக்ஸ் கனெக்ஷனிசம் தியரன்னு கேட்டால் இது எழுதினா போதும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம். இதுக்கு எந்த ஆத்தர் கொடுத்துருக்காங்கன்னா ஜான் டிவே கொடுத்துருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசமோட தியரி நான் மெயினாக அது எது ரிலேட்டடாக பார்ப்போம் அப்படின்னா குரூப் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும், அதை தான் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இதோட டெஃபினேஷன் என்னென்னா, constructivism is a learning theory that states that learning construct new meanings and understanding by integrating new informations with prior knowledge. ஸோ ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை வந்து இன்டகிரேட் பண்ணும் எப்படின்னா ப்ரியர் நாலேஜை வச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் குரூப் ஆக்டிவிட்டி பண்ணும்போதுனா ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும், நிறையா டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப இன்னும் நிறையா அவங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம். இதோட மெயின் பிரின்சிபிள்ஸ்னு பார்த்தோன்னா, நாலேஜ் இஸ் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்டட், லேர்னிங் இஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ப்ராசஸ், லேர்னிங் இஸ் அன் ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ், லேர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், கான்செப்ட் ஆஃப் ரியாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் இன்டர்பிரிட்டேஷன். இது எல்லாம் தான் வந்து பிரின்சிபிள்ஸ். இப்போ நாலேஜ் இஸ் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்டட்னா அப்டேட்டடாக இருக்கணும், புதுசாக அடுத்தடுத்தது என்னன்னு நிறைய நம்ம கற்றுக்கணும், அதுதான் வந்து ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்டட். அடுத்தது லேர்னிங் வந்து அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ப்ராசஸ், இண்டிவிஜுவலாகவும் இருக்கணும், மற்றபடி வெளியில் சோஷியல் ப்ராசஸாகவும் இருக்கணும். வெளியில் என்ன நடக்குது, மற்றவங்கன்னா என்ன, அவங்களுக்குனா என்ன தெரியுது, அது எல்லாமே பார்க்கணும். லேர்னிங் இஸ் அன் ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ். ஸோ ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ப்ராசஸாக இருக்கணும். லேர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஏற்படுற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் லேர்னிங் இருக்கணும். த கான்செப்ட் ஆஃப் ரியாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் பிரின்சிபிள்ஸ். இப்போ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டிவிசம்க்கு வந்து
மொத்தம் 4 ஆத்தர் இருக்காங்க. நம்ம சிலபஸில் இப்போ பிஎட்டில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜான் டிவே பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜான் டிவேவோட காக்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிசம் தான் நம்மளுக்கு இப்போ அது மட்டும் படித்தா போதும். ஸோ டிவே அடாப்டட் இப்போ கன்ஸ்ட்ரக்டிவிசம்னு கேட்டாலும் சரி, ஜான் டிவேவோட கன்ஸ்ட்ரக்டிவிசம்னு கேட்டாலும் இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஸோ டிவே அடாப்டட் எ constructivist approach to teach and reject the idea that learning should focus on repetitions and rote learning. ஸோ ஜான் டிவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீச்சிங் அப்ரோச் டு டீச்சிங் அண்ட் ரிஜெக்டட் த ஐடியா தட் லேர்னிங் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரெப்படேஷன் அண்ட் ரோட் லேர்னிங். திருப்பி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிறதுனாலையும் எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, he believed that education should be student oriented rather than subject oriented and that teaching should evoke problems solving and original thinking. இது வந்து ஒரு எஜுகேஷனுங்கிறத வந்து சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணணும், அவங்களுக்கு இது மேக்ஸ் சொல்லித்தரணும், சயின்ஸ் சொல்லித்தரணும் அப்படின்னு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து எப்படி அந்த லேர்னிங் மூலயமா அவங்களுக்கு எப்படி நாலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசமை வந்து கிளாஸ் ரூமில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Applying in class, the students use active techniques to create more knowledge and to reflect on and talk about what they are doing and how their understanding is changing. So students வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கு மெயின் வந்து குரூப் ஆக்டிவிட்டி தான். இது நீங்களே கொண்டு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள்னு போட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ஒப்பீனியன் இது சொல்கிறாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் இது மாதிரி நீங்கள் ஓனாக கொஞ்சம் எக்ஸாம்பிள் போட்டும் எழுதலாம். குரூப் ஆக்டிவிட்டியே இதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு அதை நீங்கள் எப்படி வேணாலும் எழுதுங்க. இப்போ எப்படின்னா 5 students are participating in a group activity. The first student give her or suggestion and the second one give another suggestion, so they get the new knowledge. ஸோ அந்த மாதிரி நீங்களே எக்ஸாம்பிள் எழுதிடலாம். அடுத்தது, by questioning themselves and their strategies, students in the constructivistic classroom ஐடியலி பிகம் எக்ஸ்பர்ட் லேர்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி குரூப்பாக ஒரு இதில் இருக்கிறப்ப அவங்க வந்து எக்ஸ்பர்ட் லேர்னர்ஸ் ஆகிடுறாங்க, நிறைய கற்றுக்கலாம். நம்ம குரூப்பாக ஒரு ஒர்க் பண்ணுறப்ப சில டைம் வந்து சில நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே குரூப்பாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்ப நிறைய லேர்ன் பண்ணலாம். திஸ் கிவ்ஸ் தம் broad tools to keep learning. Constructivism only gives the teacher a new role so that the teacher helps the student to construct knowledge rather than to reproduce a series of fact. அப்படியே ஒரு கற்றுக்கிட்டதை வெளிப்படுத்துறதை விட ஒரு நாலேஜை வந்து புதுசாக அதை கற்றுக்கிட்டு அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற